ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா 2 பாப்புலர் டாப் சீரியல்ஸை பற்றின ஒரு ஹாப்பி நியூஸை ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஃபேன்ஸ் மோஸ்ட்லி கொஸ்டினாக கேட்டுட்டு இருந்த ஹீரோ யார் அப்படின்ற அப்டேட்டையும் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்க ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சன் டிவி. ஸோ சன் டிவியில் ஆல்ரெடி டாப் 1 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபாஸ்ட் பார்க்கும்போது சீசன் 2 ரன் பண்ணிட்டு இருக்க சுந்தரி. ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சுந்தரி 1க்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸோட 2க்கு நல்லாவே ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சீரியலில் டுடே என்ன ஹாப்பி நியூஸ் பார்க்கும்போது அவங்க டுடேவோட 900 எபிசோட ரீச் பண்ணுறாங்க. 900 எபிசோட் டுடே வந்து ரீச் பண்ணி ஃபேன்ஸ்க்கு சர்ப்ரைஸாக ஹாப்பி நியூஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீசன் 2 ஸ்டோரி நல்லா இருக்கா அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சீரியல் பார்க்கும்போது வந்த நாள்லேருந்து சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்க சிங்கப்பெண்ணே ஒரு டாப் 1 சீரியல். ஸோ இந்த சீரியலுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். டிஆர்பி ரேட்டிங்லாம் வேறு லெவல் போயிட்டுருக்கு. ஸோ டுமாரோ வேறு டிஆர்பி ரேட்டிங் வரப்போகுது. ஃபேன்ஸ்லாம் ரொம்பவே திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சிங்கப்பெண்ணே எஸ்டர்டேவோட 100 எபிசோட ரீச் பண்ணுறாங்க. ரியலாக இதுக்கு ஃபேன்ஸ் மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேங்கிங் விஷஸும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளோட வியூவர்ஸ் நிறையா பேரே வந்து கேட்டிருந்தீங்க. அதாவது ஆனந்தி ஹீரோயினாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு பேரிங்காக மகேஷ் வருவாங்களா, அன்பு வருவாங்களா அப்படின்ற கொஸ்டின் நிறையாவே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் பார்க்கும்போது கெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2 பேருமே ஈக்குவல் மாதிரி தான் காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இப்போ யார் 95% இவங்க தான்ப்பா அப்படின்றத நம்ம ஷுவராக சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். இப்போ ஒரு ஹீரோவை சொன்னால் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரியலில் ஹீரோயினுக்கு 2 பேர் இருக்கிறனால 2 பேருக்குமே ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனந்தி, மகேஷ் இவங்களுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஆனந்தி, அன்பு இவங்களுக்கு ஒரு டீம் இருக்காங்க. ஸோ ஒன்று போனால் இன்னொன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இப்போ மோஸ்ட்லி ஆனந்திக்கு பேரிங்காக அன்பு தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ட்விஸ்டிங்காக இனிமேல் ஸ்டோரி லைனாக கொண்டு போயிட்டுருக்காங்க. 90% அன்பு தான் வந்து பேரிங்காக இருக்க போகிறாங்க. ஸோ அப்கமிங்கில் என்ன சேஞ்சஸ் நடக்க போதான்னு தெரில. இப்போதைக்கு வந்து ஹீரோவாக அன்பு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இவங்களோட பேரிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வியூவர்.